தமிழ்நாட்டின் கடன் தொடர்பாக மின்துறை முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியபோது தற்போதைய கடன் சுமைக்கு முந்தைய அதிமுக அரசுதான் காரணம் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் இருவருக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி எல்லா துறைகளிலும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதோடு மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கூடுதலாக 35 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை தருவதாக கூறியுள்ள திமுக அரசு 4 ஆண்டுகளாக தர வேண்டிய தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் இரட்டை இலக்க வளர்ச்சி எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுக அரசு வைத்துச் சென்ற கடன் தொகைக்கு திமுக அரசு ஆண்டுக்கு 1,40,000 கோடி ரூபாய் வட்டி கட்டி வருவதாக தெரிவித்தார். அதிமுகவின் ஆட்சி முடிவுக்கு வந்தபோது 4,80,000 கோடி ரூபாய் கடன் இருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சியை, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன், உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் அதை தான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசணும், நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன். என்ன அளவுல விகிதாச்சாரம் உங்க ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 2011-12 முதல் 2015-16 வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் 1,01,349 கோடி. அடுத்து அந்த ஆட்சியுடைய முடியும் போது 2,11,066. எவ்வளவு போச்சு? 108% உயர்ந்திருக்கு. கடனை பற்றி பேச அதிமுகவுக்கு தார்மீக கடமை இல்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். அணுகுமுறையை அடமானம் வைத்துவிடக் கூடாது என்று தங்கம் தென்னரசு கூறினார். அப்போது குறுக்கிட்ட தங்கமணி கொள்கையும் அணுகுமுறையும் வேறு வேறு என்று குறிப்பிட்டார். அனைவருக்கும் தன்மானம் உள்ளது என்றும் அதை யாரும் அடமானம் வைக்கவில்லை என்றும் தங்கமணி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.